Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். தொகுதியில் கள நிலவரம் என்ன என்பது தொடர்பாக தொகுதி வாரியாக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? அடிமட்ட திமுக தொண்டன் என்ன நினைக்கிறான் என்பது குறித்து 1-to-1 என்ற அடிப்படையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அறிவாலயத்தில் தற்போது புகார் பெட்டியெல்லாம் வைத்து கருத்துக்களை கேட்கிறார். ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் ஒரு விஷயத்தை சொன்னாரு. அடிமட்ட திமுக தொண்டர்கள் என்னை பார்ப்பதற்கு வருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்படும், தொகுதி வாரியாக நான் கள ஆய்வில் ஈடுபட போகிறேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தற்போது இந்த பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் யாரும் இல்லாமல், ஏன்னா சில நிர்வாகிகள் உள்ள என்ன நடக்கிறது என்பதை மாவட்ட செயலாளர் இருந்தால் சொல்ல மாட்டார், அமைச்சர் இருந்தால் சொல்ல மாட்டார். எனவே ஒரு 3 தொகுதிகளை தேர்வு செய்து முதல் கட்டமாக சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களை வரவழைத்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதாவது உட்கட்சியில் என்ன நடக்கிறது, உண்மையிலேயே கட்சி பணி சரியாக நடக்கிறதா, அரசுடைய திட்டங்கள்லாம் கடைசி வரை போய் சேர்கிறதா என்பது குறித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, மாவட்ட செயலாளர் சரியாக செயல்படுகிறார்களா, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர் சரியாக இருக்கிறாரா, அமைச்சர் சரியாக செயல்படுகிறாரா என்பது குறித்தெல்லாம் கேட்கிறார். அதுவும் அதாவது உங்களுக்கு சொல்ல முடியாமல் போனால் ஒரு புகார் பெட்டி என்று ஒன்று தயார்பட்டி ஒரு பெட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2021 தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் எல்லா தொகுதியிலும் போயிட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற பெயரில் மக்களுடைய கருத்துக்களை கேட்டால் அது மாதிரி புகார் பெட்டி வாங்கினார். அதே போன்றுதான் தற்போதும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்னு ஏற்கனவே திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுகிறது. கட்சி ரீதியாக இது செய்கிறார்கள். ஏற்கனவே திமுக எதிர்கட்சியாக இருந்த 2017 காலகட்டத்தில் அவர் செயல் தலைவராக இருந்தபோது இதே போன்று கள ஆய்வில் ஸ்டாலின் என்ற பெயரில் தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தினார். எதிர்கட்சியாக இருக்கும் போது சில இன்புட் கிடைத்தது. தற்போது ஆளுங்கட்சியாக இருந்து 4 ஆண்டுகளில் நிறைய தொண்டர்கள் அறிவாலயம் கூட வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய பேர் பல தொண்டர்கள் உண்மையிலேயே ஒரு பதவி சுகத்தை அடையாமல் இருக்கிறார்கள், ஒரு பகுதி செயலாளர் ஆக முடியாமல் இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர் ஆக முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய குறைகளை கேட்டறிவேன் என்ற அடிப்படையில் ஒரு வித்தியாசமான முறையில் புகார் பெட்டி வைத்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். 1-to-1, அதாவது நம்ம ஒரு இன்டர்வியூ போனா அதிகாரியுடன் நம்ம இன்டர்வியூ போகும்போது 1-to-1 அமர்வு இல்லையா, அது மாதிரி நேரடியாக முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லலாம் என்று சொல்வார்கள். ஏற்கனவே திமுகவில் இந்த எலெக்ஷனுக்கு மனு போடும் போது நேர்காணல் நடத்துவாங்க. நீங்க கட்சிக்கு எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, எந்தெந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் பங்கேற்றீங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி இப்ப உட்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. அமைச்சர்கள் இல்லாமல், மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல், அவருக்கு மேல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் தனியாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட ஆலோசனை வரக்கூடிய நாட்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தொகுதியில் கள நிலவரம் என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து கேட்டறிந்து வருகிறார். அது குறித்த விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.